சாந்தி. அவ்யக்த சமிகை 14 செப்டம்பர் 2025. बाबा சொல்றாரு, कई बच्चे कहते हैं कि जब योग में बैठते हैं तो आत्म अभिमानी होने के बदले सेवा याद आती है. பாபா சொல்றாரு, அநேக குழந்தைகளுடைய ஒரு புகார் இதுவாக இருக்கான். அதாவது பாபா நாங்கள் யோகத்தில் உட்காரும் பொழுது அந்த நேரம் ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கு பதிலாக ஆத்ம உணர்வுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆனால் அப்பொழுதும் சேவையினுடைய விஷயங்கள் நினைவுக்கு வருகின்றன. लेकिन ऐसा नहीं होना चाहिए क्योंकि लास्ट समय अगर अशरीरी बनने की बजाय सेवा का भी संकल्प चला तो सेकंड के पेपर में फेल हो जाएंगे. ஆனால் அதுவும் தவறு. அப்படியும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒருவேளை கடைசி நேரத்தில் அசரீரி ஆவதற்கு பதிலாக அப்போ அந்த நேரம் உங்களுக்கு சேவைக்கான சங்கல்பங்கள் வந்தால் கூட அந்த ஒரு நொடியினுடைய பேப்பரில் நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. उस समय सिवाय बाप के निराकारी निर्विकारी निरहंकारी और कुछ याद नहीं. அந்த நேரம் ஒரு பாபாவை தவிர நான் நிராகாரியாக இருக்கேன், நான் நிரஹங்காரி நிர்விகாரி ஆத்மா, இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. சேவா में फिर भी साकार में आ जाएंगे. ஸோ சேவையினுடைய விஷயங்கள்னா என்ன? இன்னைக்கு இங்கே போகணும், இவங்களை பார்க்கணும், இந்த கிளாஸ் எடுக்கணும், இந்த பட்டி பண்ண வைக்கணும், ஏதோ ஒன்று இங்கே போய் நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த யோகத்தில் அமரும் பொழுது அந்த சேவைக்கான விஷயங்கள் நினைவிற்கு வந்தால் கூட அதுவும் நீங்கள் தேகத்தினுடைய விஷயங்கள் சாக்காரத்தில் வர்றது போல தானே. அப்போ முழுமையாக உங்களால் நிராகாரி நிலையில் இருக்க முடியலை. इसलिए जिस समय जो चाहे वो स्थित हो, नहीं तो धोखा मिल जाएगा. எனவே எந்த நேரம் எந்த நிலையில் இருக்க வேண்டுமோ அதில் நீங்கள் நிலைத்து விடுங்கள். இல்லையென்றால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். சேவை நல்லது தான், தப்பு கிடையாது, அது பாவம் கிடையாது. ஆனால் பாபா அதை விட முக்கியம் கலப்படமற்ற நினைவு, அதை புரிய வைக்க வராரு. ஸோ அப்படிப்பட்ட சுத்தமான நினைவின் மூலமாக தான் உங்களுக்கு விகர்மம் விநாசமாகும். எனவே ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.